So ich bin glücklich when இந்த மாதிரி இது ஸ்பீக்கிங் அபவுட் த எமோஷன்ஸ். ஸோ glücklichனா டு பி ஹாப்பி, அண்ட் traurigனா அன்ஹாப்பி சேட் அப்படின்னு சொல்றதுக்கு. angst haben டு பி scared afraid, nervous டு பி nervous, genervt டு பி annoyed. ஸோ இதெல்லாம் எப்போ இந்த எமோஷன்ஸ் எல்லாம் எப்போ வரும் நம்மளுக்கு? டெய்லி ஃபேஸ் பண்ணி தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ வென் அப்படின்னா இஃப் இல்லை வென். இங்கிலீஷில் வென் இல்லை இஃப் ரெண்டுத்துக்கும் யூஸ் ஆகும் இந்த இது. ஐ ஆம் ஹாப்பி இஃப் ஐ மீட் மை ஃப்ரெண்ட்ஸ், இல்லை ஐ ஆம் ஹாப்பி வென் ஐ மீட் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல ஏல என்ன சொல்லியிருக்காங்க, எப்படி என்ன ஃபீலிங்ஸ் இருக்கும் இந்த சிச்சுவேஷன்? பினிஷ் nervous. So in situation B, Binish glücklich. In situation C, Binish angst haben. இது E. In situation A, Binish இது genervt sein, to be annoyed. மலையில வந்து ஒருத்தவங்களுக்காக வெயிட் பண்றவங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ டி இன் சிச்சுவேஷன் டே. ஸோ ஊருக்கு கிளம்பி போறாங்க இவங்க. பினிஷ் traurig. ஓகே. ஸோ was passt zusammen ordnen Sie so. ஸோ இது வந்து நீங்க மேட்ச் பண்ணணும். ich bin nervös when ich இது ஆல்ரெடி நர்வஸ், அது ஒரு ஃபீலிங் சொல்லிட்டாங்க. எப்போ நர்வஸா இருப்பீங்க? when I have an exam, when ich eine Prüfung habe. எக்ஸாம் இருந்தா நர்வஸ் ஆயிடுவோம்ல. ich bin glücklich when I எஸ். ஸோ ஃப்ரெண்டோட செலிப்ரேட் பண்ணும்போது ஹாப்பியா இருக்கு. when ich einen Horrorfilm sehe, Angst. Okay. when meine Freundin wegfährt, wegfahrtனா விட்டு போறது, ஊருக்கு போறது. bin ich traurig. So ich bin genervt wenn ich im Regen warten muss, when I have to wait in the rain. Aber ich bin glücklich wenn ich im Regen warten muss. புரிஞ்சுதா? என்ன சொன்னேன்? ஆமா. warten muss. நான் என்ன? ich bin glücklich wenn ich im Regen warten muss. எனக்கு பிடிக்கும் மழையில நனைஞ்சு வெயிட் பண்ணணும்னா. உங்களுக்கு? do Sujita? Okay. Next, ergänzen Sie die Sätze. Wo stehen die Verben? So when என்ற வேர்டு if யூஸ் பண்ணும்போது verb எங்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு, மெயின் கிளாஸ் வந்து ich bin glücklich, ich bin nervous, I am nervous when ich eine Prüfung habe. ஸோ இந்த செகண்ட் பிளேஸ்ல இருக்க வேண்டிய ஹாபன்றது வந்து லாஸ்ட்ல போகுது. when யூஸ் பண்ணாலே ich bin nervös கமா போட்டுட்டு when ich eine Prüfung habe. when வந்தாலே when வச்சு கனெக்ட் பண்ணீங்கனாலே நீங்க என்ன பண்ணணும்? verb. when யூஸ் பண்ற அந்த சென்டென்ஸ்ல verb கடைசியில போயிடணும். மெயின் சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணல இல்லைங்களா? ஸோ இது மெயின் சென்டென்ஸ், மெயின் கிளாஸ். இது சபார்டினேட் கிளாஸ். ஓகேவா?
Ich bin glücklich wenn ich mit Freunden feiern kann. ஃபயர்ன்றது வந்து நார்மல் வேர்பு, கன்ன்றது மாடல் வேர்பு. ஸோ கண் வந்தாலே ஆக்சுவலி இது நார்மல் வேர்பு எண்டிங்ல வந்துடும், இது வந்து கண் கூட எண்டில் வந்துடும். செகண்ட் பிளேஸ்ல வென் யூஸ் பண்ற அந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் இருக்கும், செகண்ட் பிளேஸ்ல இருக்க வேண்டிய வேர்ப் வந்து கடைசியில போடணும், அவ்வளவுதான். சரியா? சுஜிதா புரிஞ்சுதா? ஓகே. So ich habe Angst wenn ich einen Horrorfilm sehe. அதே மாதிரி இது அப்படியே தூக்கி ஃபர்ஸ்ட்லயும் போட்டுடலாம், இது செகண்ட்ல போட்டுடலாம், அப்படி கூட ஆரம்பிக்கலாம். when ich eine Prüfung habe. ஸோ டன்ன்றது ஆட்டோமேட்டிக்கா இங்க டிஃபால்ட்டா நம்ம இருந்துடும், நம்ம போடணும்னு அவசியம் கிடையாது, பட் இட் வில் பி தர், போட வேண்டிய அவசியம் கிடையாது. when ich eine Prüfung habe கமா போட்டு இந்த பின் செகண்ட் பிளேஸ்ல இருக்குது இங்க போட்டுட்டு bin ich nervös. ஆமா. So when ich mit Freunden feiern kann, அப்ப என்ன வருங்க? bin glücklich. Ich glücklich. ஓகேவா? அப்புறம் when ich when ich அது அப்படியே போட்டுடலாம், எதுவுமே யோசிக்க வேண்டாம். einen horror film sehe கமா போட்டுட்டு அங்க bin habe ich இல்ல, habe bin கிடையாது, habe இங்க கொடுத்திருக்காங்கல்ல habe. அது எதுங்க என்ன யூஸ் பண்றாங்களோ அதே தான் இங்க யூஸ் பண்ணணும். habe ich Angst. தெரியும், கேபிட்டல் லெட்டர்ல இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இந்த சென்டென்ஸ்க்கு வந்து நீங்களே எழுதிட்டு அனுப்பணும், ஓகேவா? நெக்ஸ்ட் இதுக்கு வந்து was magst du wenn du Urlaub hast. வெக்கேஷன் போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? when ich Urlaub habe besuche ich meine Family. ஸோ இந்த மாதிரி மற்ற சென்டென்சஸ் எல்லாம் மேக் பண்ணும், ஃப்ரேம் பண்ணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இது சில கொஸ்டின்ஸ் இருக்கு, சாரி இது சில ஆன்சர்ஸ் வென்னு வச்சுட்டு இது கூட நோட் பண்ணிக்கணும். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்க முடியுமா? அப்புறமா நோட் பண்ணிக்கணும், இல்லைன்னா வீடியோ பார்த்து கூட நோட் பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணி. சுஜிதா நீங்களே எடுத்துட்டீங்களா? அப்புறம் ஸோ இந்த பேஜ் கூட இது அதை விட்டுடுங்க. ஸோ இப்போ இது இருக்கு இல்லைங்களா, இந்த எக்ஸசைஸ், ஆமாம் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் அது ஒரு தடவை படிச்சுக்கோங்க. எடுத்துட்டீங்களா? புரியுதுல்ல? was magst du wenn du so spät kommst. லேட்டாக வந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? wenn ich so spät komme dann entschuldige ich mich, then I will ask for excuse. when du dein Handy nicht findest, மொபைல் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க?
Wenn ich meine Handy nicht finde, then suche ich es. I will search for it. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் படிச்சுக்கணும். ஸோ when du am Nachmittag müde bist, wenn ich am Nachmittag müde bin, dann schlafe ich eine halbe Stunde. ஸோ ஆஃப்டர்நூன் வந்து ரொம்ப டயர்டாக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? I will sleep for half an hour. So wenn du Kopfschmerzen hast, wenn ich Kopfschmerzen habe, dann trinke ich ganz viel Wasser. So wenn ein Freund oder eine Freundin Geburtstag hat, என்ன பண்ணுவீங்க? Dann kaufe ich ihm or ihr ein kleines Geschenk. I'll buy for her or for him a small gift. Wenn du einen Test schreiben musst, என்ன பண்ணுவீங்க? Dann bin ich pünktlich. பங்க்சுவலாக இருப்பேன், டைம்க்கு வருவேன். When du schlechte Laune hast, பேட் மூட் வந்துச்சு, என்ன பண்ணுவீங்க? Dann bleibe ich zu Hause, I stay at home. When the sweater am open and Sean ist, ஸோ வீக்கெண்டில் வெதர் பியூட்டிஃபுல்லாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? Dann gehe ich in den Park. When du so eine Hochzeit gehst, ஸோ வெட்டிங் போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? Dann ziehe ich ein schönes Kleid an. ஸோ நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரெஸ்ஸு நான் போடுவேன். புரிஞ்சுதா? ஓகே, இது வந்து ஹெர்ட்ஸ்லிஷன் குளூக்கோன்ஸ். இது வந்து கங்க்ராச்சுலேஷன் பண்ணுறது, விஷஸ் கொடுக்கறது. இது அவ்வளோ கிளியராக இல்லை. உங்களுக்கு கிளியராக இருக்கா புக்கில்? அப்படியா? ஓகே, சரி. உங்களால் படிக்க முடியுமா? நான் படிக்க முடியாதுன்னு. ஸோ செகண்டு தேர்டு கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சார் ஃபர்ஸ்ட் ஒன் படிங்க. Häuslichen. Wunsch. Unserer. Nils. ஸோ இது என்ன கார்டு அப்படின்னு எழுதணும். ஓகேங்களா? மேலே 4 கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன கார்டுக்கு மேட்ச் ஆகுது? ஸோ ein Traum, a dream, Blumen, Glückwünsche, Geschenke, Freunde, Spaß und Lachen. Blumen என்ன? flowers, greetings, gifts, friends, fun and laugh. Ein wunderbarer Tag, a wonderful day. Herzlichen Dank for die Glückwunsch und Geschenke. உன்சர் ஹாக்சைட், எங்களை வெட்டிங்காக நீங்கள் கொடுத்த வார்ம் க்ரீட்டிங்ஸ்க்காகவும் விஷஸ்க்காகவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வார்ம் அப்புறம் இவங்க நேம் கொடுத்துரு. ஸோ இது என்ன கார்டு மேலே கொடுத்துருக்கு? டேங்கஸ் கார்டு, நாக்டர் ஹாக்சைட். ஆமாம். ஓகே, நெக்ஸ்ட். Liebe Julia, liebe Nils, we schon hier heiratet. So dear Julia and dear Nils, how beautiful you are getting married. 1000 Dank for die Einladung zu eurer Hochzeit. Leider können wir nicht kommen, weil wir im Urlaub sind. Wir gratulieren euch sehr herzlich, alles Gute. So என்ன சொல்றாங்க? 1000 thanks for your invitation to your wedding. Unfortunately, we cannot come because we are in the vacation. We congratulate you, heartfelt, all is good, all the best அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன கார்டு? Glückwunsch காட்ட உண்டு. அப்சாகன்னா டிக்ளைன் பண்ணுறது, வர முடியாதுன்னு சொல்கிறது, கேன்சல். இங்கே வர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? ஓகே.
Next, lieber Brautpaar. Brautpaarனா dear wedding couple. Herzlichen Glückwunsch zur Hochzeit. Wir wünschen euch für die Zukunft, dass euch immer gut geht und dass ihr immer glücklich seid. Alles Liebe. So இது வந்து warm greetings, இல்ல congratulations to your wedding. We wish you um, all always good for your future and you will always be happy. இது Glückwunsch von Gaston. Guest கிட்ட இருந்து. ஓகேவா? ஸோ இங்க வந்து என்னெல்லாம் எழுதலாம்? Glückwunsch Aussprechen to express வந்து உங்களோட greetings express பண்றதுக்கு இங்க கொடுத்திருக்க வேர்ட்ஸ் எல்லாம் எது இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் தேங்க்யூ சொல்ற மாதிரி என்ன வேர்ட்ஸ் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ Glückwunsch வந்து feel glück. ஸோ அதுக்கப்புறமா we are gratulieren euch அப்படின்னு இருக்கும். We are gratulieren euch sehr herzlich. அது ஒண்ணு. அப்புறமா alles Gute. ஸோ இதெல்லாமே greetings. யாருக்காச்சும் விஷ் பண்ணணும்னா இதெல்லாம் விஷ் பண்ணலாம் நீங்க. Herzlichen Glückwunsch zur Hochzeit. ஓகே, Hochzeit. அதுக்கப்புறமா wir wünschen euch அப்படியே போட்டு தஸ் என்ன நீங்க என்ன விஷ் பண்றீங்கன்றது அப்படியே கண்டினியூ பண்ணும். அதுக்கப்புறம் sich bedanken தேங்க்ஸ் சொல்ற மாதிரி என்ன இருக்கு? herzlichen Dank அது இருக்கு. அப்புறமா 1000 Dank அது சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே தேங்க்ஸ் சொல்ற மாதிரி. சரிங்களா? Okay, ihre Family hat Karte A bekommen. Excellency in ihrer Sprache war steht auf der Karte. So உங்களுக்கு வந்து இந்த A கார்டு Einladung zur Hochzeit. ஸோ இல்ல இந்த A கார்டு வந்திருக்குன்னு நினைச்சுக்கோங்க. Eintraum Karte A bekommen. ஸோ இது வந்து உங்க லாங்குவேஜ்ல எப்படி சொல்வீங்க? ஸோ நம்ம இங்கிலீஷ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, இதை விட்டுடலாம். Wählen Sie eine Situation und schreiben Sie eine Karte oder Mail. ஸோ ஏதாவது ஒரு இந்த மூணுத்துல ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் எடுத்துக்கோங்க. எனக்கு பெஸ்ட் என்னன்னா நீங்க மூணுத்தையும் எழுதா ரொம்ப நல்லது. ஸோ இதுக்காக நீங்க வந்து இந்த மாதிரி எழுதணும். ஏதாவது ஒன்று மெயில் கார்டு இல்லைன்னா இமெயில் எழுதணும். மேல இருக்கிற மாதிரி கார்டு இல்லைன்னா இமெயில். நான் உங்களுக்கு லெட்டர் அனுப்பியிருக்கேன்ல பிரீஃப். ஸோ அந்த மாதிரி லெட்டர்ல இந்த மாதிரி சுச்சுவேஷன் போட்டு எழுதலாம், இல்லை இந்த மாதிரி கார்டு எழுதலாம். சரிங்களா? ஸோ எதுவாக இருந்தாலும் பெட்டரு. முடிஞ்சா மெயில் எழுதிடுங்க, அது இன்னும் பெட்டரா இருக்கும். லெட்டர் எழுதுற மாதிரி. ஸோ Sie schreiben einem Freund இல்லைன்னா ஒரு பாய் இல்லை கேர்ள் ஏதோ ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து பர்த்டேக்கு விஷ் பண்ணி அனுப்பணும் லெட்டர். இல்லைன்னா இங்க ஒரு பாய் ஒரு கேர்ள் வந்து கெபுட்ஸ்டாக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க, ஆனா உங்களால போக முடியல, அதுக்கு ஒரு லெட்டர். Sie hatten Geburtstag. ஸோ உங்களுக்கு பர்த்டே இருக்கு அண்ட் பர்த்டே இருந்துச்சு, அதுக்கு உங்க ஃப்ரெண்டு வந்து கிஃப்ட் கொடுத்துருக்காங்க, அது தேங்க்ஸ் சொல்லி லெட்டர். பெஸ்ட் நீங்க லெட்டரே எழுதிக்கோங்க. சரியா? மெயில் எழுதினீங்கன்னா உங்களுக்கு அதுவும் ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். ஓகே, இங்க பர்த்டேனா நம்ம எப்படி ஒரு லெட்டர் எழுதுறது?
Wie und wo feiern Sie ein Fest? Zum Beispiel Ihren Geburtstag. Sprechen Sie im Kurs. So, wo எந்த இடத்துல நடக்குதுன்னு முதல்ல சொல்லணும். ஜூ ஹவுஸையா, இல்லை ஐனம் க்ளூபா, இல்லை ஐனம் ரெஸ்டாரண்ட்டா, இல்லை இன் பார்க். ஸோ ஸ்டார்ட் வந்து when ich Geburtstag habe, when I have a birthday, feiere ich mit யாரோட செலிப்ரேட் பண்ணுவீங்க? mit der ஃபேமிலியா, mit ஃப்ரெண்டுனா, mit Kollegen. இல்லைன்னா feiere ich எல்லாருக்கிட்டையும் எல்லாரையும் சொல்லலாம். mit der ஃபேமிலி, ஃப்ரெண்டன் und Kollegen ஃபுல்லாகவே சொல்லிடலாம். ஓகேங்களா? இல்லை ஃபேமிலியோட மட்டும்தான் பண்ணுவேன்னா mit der ஃபேமிலி சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸோட மட்டும்தான்னா mit Freunden சொல்லலாம். ஸோ எங்கே செலிப்ரேட் பண்ணுவீங்க? ஸோ ஹவுஸ். ஸோ தி ஃபெஸ்ட் ஈஸ்ட் இல்லை தி ஃபயர் ஈஸ்ட் ஜூ ஹவுஸை பை நியர், இல்லை எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஐனம் க்ளூப், இல்லை ரெஸ்டாரண்ட்டில், இல்லை பார்க்கில் அப்படின்னு சொல்லலாம். எப்போ நடக்கும்? வீக்கெண்ட்ஸா, இல்லை ஈவினிங்லையா, இல்லை வந்து ஆஃப்டர்நூன், அந்த நாக்மிட்டாகுன்னா இந்த 2 to 4 அந்த டைம்லையா? என்ன கொண்டு வரணுமா? அங்கே பார்ட்டிஸ்க்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஏதாவது கொண்டு போவாங்க. ஸோ சாலட்டோ, ட்ரிங்க்ஸோ, இல்லை கேக்கோ ஏதோ ஒன்று கொண்டு போவாங்க. ஸோ எட்வஸ் மிட் பிரிங்கன் கோக்கன், இல்லை குக் பண்ணுமா, இல்லைன்னா நம்ம ஆர்டர் பண்ணிடலாமா ஃபுட்டு. ஸோ அங்கே டான்ஸிங்கு, மியூசிக் ஸ்பீலுன்னு இதெல்லாம் இருக்குமா? ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி லெட்டர் எழுதணும். இப்படி எழுதினீங்கனாலே உங்களுக்கு லெட்டர் கம்ப்ளீட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இதுவும் ஒரு லெட்டர் எழுதுங்க. ஆனால் எனக்கு மண்டே காமிச்சா சொன்னால் போதும். டைம் எடுத்துக்கோங்க. சரியா? ஸோ நாளைக்கே இவ்வளோத்தையும் செய்ய சொல்ல மாட்டேன். மண்டே வரைக்கும் கூட டைம் எடுத்துக்கோங்க. So hören Sie das Gespräch von Tim und Alia. Was ist das Problem? Was machen Sie? ஸோ டிம் und ஆலியா அவங்க கூட என்ன கான்வர்சேஷன் நடக்குது, என்ன ப்ராப்ளம்னு, என்ன பண்ணுறாங்கன்னு. ஓகே, இதை புரிஞ்சுதா? ஓகே. ஆனால் ஆக்சுவலி முன்னாடியே வந்து அவன் எதுவும் பேசல. பர்த்டே இவங்க தான் இந்த கேர்ள் தான் சொல்கிறாங்க, உங்களுக்கு பர்த்டே வருதுல்ல, ஸோ எதுவும் பிளான் பண்ணலையானா லேட் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே என்ன பிளான் பண்ணுறதுன்றதுனால விட்டுட்டாரு அப்படின்னு. ஸோ அதுக்கு
Tim denkt das for seine Geburtstagsparty so spät dran ist. So ரொம்ப லேட் ஆயிடுச்சு. Er weiß noch nie kein Zeit und keine Not for eine Feier. ஸோ எங்கே செலிப்ரேட் பண்ணுவோம், எந்த டைமில் பண்ணுவோம், இன்னும் பிளானே பண்ணுறேன். Zu Hause kann er nicht feiern, weil der Nachbar Probleme macht. ஸோ வீட்டில் பண்ண முடியாது, ஏன்னா அவன் சத்தம் வந்தாலே அங்கே வந்து நெய்பர் வந்து திட்டுறாங்க அப்படின்னு. Tim und Alia treffen sich am Abend in einem Café und planen die Party. ஸோ அவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு மீட் பண்ணி பிளான் பண்ண போறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்றது. ஸோ இது நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? சுஜிதா பண்ணிட்டீங்களா? ஸோ அடுத்தது வந்து இது மறுபடியும் சேம் ஆடியோ கேட்டு இது யார் சொன்னா, ஆலியானா ஏ போடணும், டிம்னா டி போடணும். ஓகேவா?
மார்க் பண்ணீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் யாருக்கு சொன்னா? ஆலியா. செகண்ட் இல்லை, ஆலியா தான். ஸோ என்ன சொல்றேன்னா, மார்க்ஸ் eine பார்ட்டி ஹாஸ் டு டிசைடன் டிசைட் பண்ணிட்டியா பார்ட்டிக்கு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ich erinnere mich ganz an die Party vor einem Jahr. ப்ரீவியஸ் லாஸ்ட் இயர் பார்ட்டி வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு அப்படின்றாங்க. My Nachbar ärgert sich when we are loud sind. Ich hoffe, die Gäste tanzen auf der Party und unterhalten sich. டிம் தான். ஸோ என்னோட பார்ட்டிக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும், நல்லா டான்ஸ் பண்ணணும், நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி Treffen wir uns heute Abend? இல்லை, ஆலியா. So ich freue mich auf die Feier. இது ஆலியா. சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்தது வந்து நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணலாம்.